சென்னை கொரட்டூர் பெருமாள் கோவில் தெருவில் வசித்து வந்த பூர்ணிமா தனியார் நகைக்கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார். அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளில் பங்கேற்பதற்கான பயிற்சி நிறுவனம் ஒன்றிலும் படித்துள்ளார். யோகேஷ் என்பவருடன் அடுத்த வாரத்தில் நிச்சயதார்த்தம் நடைபெற இருந்துள்ளது. இந்நிலையில் நேற்று வீட்டில் பூர்ணிமா தனியாக இருந்த நிலையில் தூக்கிடப்பட்ட நிலையில் அவரது சடலத்தை அக்கம் பக்கத்தினர் கீழிறக்கியுள்ளனர். தகவலின் பேரில் போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பூர்ணிமாவின் சடலம் மீட்கப்பட்ட அறையில் அலமாரி திறந்து கிடந்து பொருட்கள் இறைந்து கிடந்துள்ளது. பூர்ணிமாவின் பின் மண்டையில் காயம் இருந்துள்ளது. எனவே சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பூர்ணிமா எழுதியதாக கூறப்படும் கடிதமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. 40 பக்க நோட்டில் 3 பக்க அளவிற்கு எழுதப்பட்டுள்ள அந்த கடிதத்தில் தனக்கு தீராத தலைவலியும் வயிற்று வலியும் இருப்பதாக பூர்ணிமா குறிப்பிட்டுள்ளார். எனவே தன்னை திருமணம் செய்து பயனில்லை என்று நிச்சயதார்த்தம் நடைபெற இருந்த யோகேஷுக்கு எழுதியுள்ளார். தற்கொலை முடிவுக்காக பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்கள் மன்னிக்குமாறும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.